வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் கஷ்டப்பட்டு பிள்ளைகிட்ட என்னெல்லாம் பேசணும்னு கேட்டு வச்சிருந்தேன். அண்ணா அவ்வளோ பேசிட்டாங்க. அவன் ஒரு 2K கிட்டு. இப்போ எல்லாரும் பிரிச்சுட்டாங்க, எல்லாம் ஒரு குரூப் மாதிரி ஆயிடுச்சு. 2K கிட்டு, நீங்கெல்லாம் 90 கிட்டுனா லவ் ஃபெயிலியர், கல்யாணம் நடக்காது, இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பா எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கிற ஒரு காலம். நாங்க அதுக்கு முந்தின கிட்டு. சரி, நம்ம எனக்கு இந்த திரைப்படங்களில் வன்முறை, அமைதி, அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எனக்கு நிறைய தோணும். அந்த சினிமா எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப, நம்ம இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்தா ஒருத்தன் சைக்கா இருந்தா கடைசி வரைக்கும் சைக்கா தான் இருப்பான். அவனுக்கு ஃபிளாஷ்பேக்கும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனா இப்போ தமிழ் சினிமால ஒருத்தன் சைக்கா இருந்தா அவனுக்கு சித்தி கொடுமை, பாட்டி கொடுமை, ஏதோ ஸ்கூல்ல டீச்சர் கொடுமை, அப்படி அவனை ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னருக்குள்ள கொண்டு போய் அவன் சாகுறப்ப நம்ம ஒரு சின்ன கண்ணீர் விடுவோம். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்க காலத்துல என்னன்னா, ஒரு பாலியல் வன்கொடுமை நடு ரோட்ல நடக்கும், அதுக்கப்புறம் பிரசவம் நடு ரோட்ல நடக்கும். அது இந்த KS ரவிக்குமார் காலம்லாம் இப்போ இந்த லோக்கி எல்லாம் முடிச்சுட்டாங்க. நல்ல வேளை அவங்களுக்கு லேடிஸ் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால. இப்போ ஒரு வன்முறை ஒரு அழகியல் ரீதியா நடக்குது. கை வெட்டி பறக்குது, கண்ணு தனியா பறக்குது, உடம்ப குத்தி குத்தி. அந்த துரந்தர் ஃபிலிம்லாம் என்னால பார்க்கவே முடியல. ஆனா அந்த 2K கிட்ஸ் அதை ரசிச்சு பார்க்குது, நம்மளை சேர்த்துக்கவும் மாட்டேங்குது. அது நமக்கு பிடிக்கலன்னா நம்ம என்னவோ ஒரு பாட்டி மாதிரி நம்மளை கேவலமா பார்க்குது. ஆனா எத்தனை வாட்டி பார்க்குறானுங்க அந்த துரந்தர் படம். ஒரு செகண்ட் என்னால அந்த படத்தை பார்க்க முடியல. இதுதான் இந்த 2K காலம். ரஜினிகாந்த் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு காலம் வந்துருச்சு. சரி, அவரோட பார்வையில என்ன சொல்றாருன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, நாங்க 90ல ஒரு கமல்ஹாசன், சுரேஷ், மோகன் மாதிரி ஒரு அழகான, அரவிந்த் சாமி மாதிரி அழகான ஹீரோவை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அவன் யாரு, ஏதோ ஒரு படம் டியூட்ல நடிச்சானு, பிரதீப் ரங்கராஜனை பார்க்க வச்சிருக்கிறது தான் ஆகச்சிறந்த வன்முறைன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான்மா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் பரத் மனிஷ். நான் ஃபைனல் இயர் லா ஸ்டூடெண்ட். பெங்களூர்ல கிரைஸ்ட் காலேஜில் படிக்கிறேன்னா. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் திரைப்படங்களை காண்பதின் அமைதி, வன்முறை. ரெனே டெஸ்கார்டஸ் சொல்கிறார், ஐ திங்க் therefore I am. நான் யோசிக்கிறேன், அதான் த ப்ரூஃப் ஆஃப் மை எக்ஸிஸ்டன்ஸ். ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அது எப்படி மாறிவிட்டது என்றால், வி வாட்ச் therefore we are guilty. படங்களை நாம் காண்கிறோம், நாம் டைம் பாஸ் என்று நினைக்கிறோம், நாம் அப்பாவிகள் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் அப்பாவிகள் கிடையாது. அங்க நடக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் நம்ம கில்ட்டியா இருக்கும். ஆனா இந்த கில்ட்டினஸ்க்கு பின்னாடி நம்ம அந்த ப்ரொட்டகனிஸ்டுக்கு பின்னாடி நம்ம மறைஞ்சிருக்கோம். நம்ம சினிமா காண்பதே, அந்த கண்ணோட்டமே ஒரு கொடூரமான வன்முறையாக ஆகிவிட்டது. நம்ம பார்க்கும்போதே ஒரு ஸ்பெக்டிக்கலை நோக்கி போகிறோம், ஒரு ஃபேசினேஷன் நோக்கி போகிறோம். அடுத்தது என்ன நடக்க போகுது? வயலன்ஸை பார்த்துட்டு ப்ளஷர் ஆகும். தொடர்ந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி வயலன்ஸ் பார்த்து நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது. வயலன்ஸ் ஆகட்டும் சரி, சஃபரிங் ஆகட்டும் சரி, இன்டிமசி ஆகட்டும் சரி, ஹிடன் லைஃப்ஸ் ஆஃப் அதர்ஸ் ஆகட்டும் சரி, இவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு அட்ராக்ஷன் நம்மளுக்கு ஏற்படுது. நான் சொன்ன மாதிரி லா ஸ்டூடெண்ட். 6 மாசத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இன்டர்ன்ஷிப் பண்ற சமயத்துல ஒரு பிரிண்ட் கடையில எதேச்சியா நான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். அவங்களும் என் நம்பரை ஸ்டோக் பண்ணி வச்சுட்டாங்க, நானும் அவங்க நம்பரை ஸ்டோக் பண்ணி வச்சுட்டேன். அதனால என்னதுன்னா, அவங்க போட்ட எல்லா ஸ்டோரியும் எனக்கு வரும். ஒரு நாள் ஒரு ஸ்டோரி வருது, ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. எப்படி இருக்குதுன்னா, ஒரு CCTV ஃபுட்டேஜ். எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த ஃபுட்டேஜ் நான் உற்று நோக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க சாரியோட ப்ளீட்டை வச்சு வாயை மூடிட்டு இருக்காங்க. எனக்கு என்னடா, அந்த லேடி ஏதோ ஸ்டீல் பண்ண போறாங்களோ அது மாதிரி எண்ணம் போகுது. அடுத்தது, ஆனா அந்த லேடி ஒன்றும் பண்ணல, ஃபுட்டேஜ் விட்டே போயிட்டாங்க. அடுத்தது, ஒரு பையன் இது மாதிரி இருக்கான், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன். பார்த்தோன்னே தெரியுது இவன் பாவர்ட்டியால மாட்டப்பட்டிருக்க ஒரு பையன் தெரியுது. ஒரு பல்சர் பைக் கிட்ட போறான். என் மைண்ட் எப்படி டியூன் ஆகுதுன்னா, இந்த பல்சர் பைக்கை இப்போ திருட்ட போறான்னு மைண்ட் டியூன் ஆகுது. ஆனா ஒண்ணுமே பண்ணல, ஃபுட்டேஜ் விட்டு திரும்பியும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசும்போது, என்னடா சண்டை போட போறாங்களோ இல்லைன்னா ஏதாச்சும் கிரைம் கமிட் பண்ண போறாங்களோ அப்படியே மனசு தோணிட்டு இருக்கு. இன்னைக்கு உள்ள சினிமா நம்மளை எப்படி டியூன் பண்ண வச்சிருக்குன்னா, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு டிஸ்ரப்ஷன் இருக்க போகுது, ஒரு மொமெண்ட் இருக்க போகுது, ஒரு இன்டர்வென்ஷன் இருக்க போகுது அப்படின்னு டியூன் பண்ணி வச்சிருக்கு. இந்த இன்டர்வென்ஷன்னால நம்ம சினிமாவை பார்க்காம அந்த ஒரு சினிமாவை ஒரு பிளஷர் மீடியம் ஆகிட்டோம்.
சினிமாவை ஒரு ஸ்ட்ரிப் டீஸோ ஒரு போல் டான்ஸிங்கோ ஈக்குவலண்டா மாத்திட்டோம். ரோஸ்மேரிஸ் பேபி என்கிற ஒரு ஆங்கில படம் ரோமன் பொலான்ஸ்கி 1970s எடுக்கிறாரு. 1970s அல்லது 1980s. அந்த படத்துல ஒரு ரொம்ப பெக்குலியரான ஒரு ஷாட் என்ன நடக்குதுன்னா, ரோஸ்மேரி என்கிற ஒரு கதாபாத்திரம் அவங்க பெட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள ஒரு ஷாட் வைக்கிறாங்க. ரெண்டு டோரும் இப்படி இருக்கு. அந்த ஷாட் எப்படி இந்த டிபி சொல்றாங்கன்னா, டோர் இப்படி இருக்கு, அதனால அந்த 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 பெண் கதாபாத்திரம் நடுவில் இருக்கணும். அந்த சிமெட்ரியில இருந்தாதான் ஆடியன்ஸ் பார்க்க வசதியாக இருக்கும். ஆனால் ரோமன் பொலான்ஸ்கி திருப்பி என்ன இன்சிஸ்ட் பண்றாருன்னா, அந்த பெண் கதாபாத்திரம் நடுவில் இருக்கக்கூடாது, ஆனா சைடுல இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்றாரு. யாருக்குமே புரியல. டிபி வந்து தப்பான சாய்ஸ்ன்னு சொல்றாரு. ரோமன் பொலான்ஸ்கி வந்து அவர் வந்து டைரக்டரா இந்த சாய்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சாய்ஸ் எடுத்துட்டாரு. 6 மாதங்களுக்கு பிறகு படத்தோட ப்ரிவியூ ஷோ போகுது. ப்ரிவியூ ஷோல எல்லா ஆடியன்ஸும் அந்த சீனை பாக்குறாங்க. அந்த சீன் பேசிக்கலி என்ன சீனா, ரோஸ்மேரி கீழ் வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களோட கான்வர்சேஷன் ஓவர்ஹியர் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அந்த சீன். இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த சீன் பிளே ஆகுது. ரோஸ்மேரி நான் சொன்ன மாதிரி எட்ஜில் உட்காந்துருக்காங்க. ஆடியன்ஸ் அந்த சீனை பார்க்கும்போது அவங்க தலையெல்லாம் ரைட் சைட் போகுது. ரோஸ்மேரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஹிடன் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க தலையெல்லாம் ரைட் சைட்ல போகுது. இதுதான் சினிமாவோட ஹிடன் வயரசம். சினிமா கிரியேட் பண்ணக்கூடியது ஒரு இல்யூஷன் ஆஃப் அன்அப்சர்வ்டு வாட்சிங். யாருமே என்ன பார்க்கவில்லை. வயரசம் என்றால் என்ன? நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டு இருக்கீங்க. இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி உள்ள போகுது. வயரசம் எப்போ நடக்குதுன்னா, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அவர்களால் என்னை பார்க்க முடியாது. இந்த ஒரு சிச்சுவேஷனை தான் வயரசம் நடக்குது. இந்த வயரசம் என்ஹான்ஸ் பண்ண திரையரங்கெல்லாம் டார்க்கா இருக்கிறது. இந்த ஒரு வயரிஸ்டிக் கனெக்டை எனக்கும் அந்த திரைப்படங்கள் இருக்கும் கதாபாத்திரங்களுக்கும் இந்த கனெக்டை கொண்டு வர இந்த திரையரங்கெல்லாம் ரொம்ப டார்க்காக பண்ணி வைக்கப்படுகிறது. ஹியூமன்ஸ் வந்து நம்ம மனிதர்கள் இந்த உலகம் ஆரம்பித்த சமயத்தில் இருந்து நம்ம வந்து வாயரஸா இருந்தோம். இன்ஃபேக்ட் வாயரசம் தான் சொசைட்டியே ஷேப் பண்ணிச்சு. மனிதர்கள் முதல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வீடுகள் வருகிறது. அந்த வீடுகளுக்கு டோர்ஸ் வருகிறது, விண்டோஸ் வருகிறது. இப்போ இதெல்லாம் வரும்போது ஒருத்தனுக்கு அவன் வீட்டுல என்ன நடக்குறதோட பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, இந்த கியூரியாசிட்டி வளருது. இந்த கியூரியாசிட்டி வளரும் போது வயரசும் ஒரு குற்றமாக மாறுகிறது. இந்த குற்றத்துக்கு யூகேல பீப்பிங் டாம் லாஸ் என்று நிறைய லாஸ் வருது யூகேல. இந்த சமயத்துல எப்படின்னா, வயரசம் பண்ணா ஒரு சாங்ஷன் இருக்கு. வயரசம் ஒரு லீகலான ஆக்ட் இல்லைன்னு எல்லாரும் மனதிலையும் வந்து கொஞ்சம் வந்து ஃபார்மா வந்து பதிஞ்சிச்சு அவங்க மனசுல. அதனால என்ன வருது என்றால், கேமரா என்ற ஒரு ஆப்ஜெக்ட் வருகிறது. இப்போ அந்த கேமரா என்ன பண்ணுது என்றால், கேமரா ஒரு மிகப்பெரிய டூல் ஃபார் சோஷியல் கண்ட்ரோல், ஃபார் கண்ட்ரோலிங் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில யாரை காணப்படுகிறார்கள், ஹிஸ்டரியில் வரலாற்றில் யார் மறைக்கப்படுகிறார்கள், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சோஷியல் கண்ட்ரோல் டூலா மட்டும் இல்லாம, இப்போ நான் போட்டோ எடுத்தா அந்த ஆப்பனன்ட் அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்க இப்படி போஸ்ட் பண்றாங்க, அப்படி போஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஏன்? அந்த கேமரா அவங்களை அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கு. அந்த கேமரா அவங்களை அப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சோஷியல் கண்ட்ரோலான டூலா கேமரா மாறிவிட்டது. ஆனால் கேமரா ஏன் இப்படி ரொம்ப ப்ராமினன்ஸ் வந்துச்சுன்னா, கேமரா was looked at as an outlet for voyeurism. ஆனால் என்ன ப்ராப்ளம் என்றால், கேமராவுக்கு பின்னாடி ஒரு போட்டோகிராஃபர் இருந்தான். அதனால் இந்த வாயரிஸ்டிக் டெண்டன்சில அவன் கம்ப்ளிசிட்டா இருந்தான். அவனுக்கு கில்ட்டியா ஃபீல் ஆச்சு. இப்போ இந்த கில்ட்டினஸை போக்கி ஒரு கதாபாத்திரத்துக்கு பின்னாடி மறைந்து இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து, இந்த எல்லா விஷயங்கள்லாம் ஒரு வன்முறையை பார்த்து, எல்லாம் வந்து ஒரு இன்டிமசியை பார்த்துட்டு பிளஷர் பண்றதுக்கு சினிமா என்கிற ஒரு மீடியம் வருகிறது. இப்போ சினிமா என்கிற ஒரு மீடியம் இந்த வாயரிஸ்டிக் டெண்டன்சி, இந்த வாயரிஸ்டிக் கனெக்ஷன் கூட இந்த ப்ரொட்டகனிஸ்டை கொஞ்சம் கொஞ்சமா லெஜிட்டிமைஸ் பண்ணிட்டு வரோம். இந்த ப்ரொட்டகனிஸ்டுக்கு பேட்மேன் ஒரு பேர் கொடுக்குறோம், இந்த ப்ரொட்டகனிஸ்டுக்கு டிடெக்டிவ்னு ஒரு பேர் கொடுக்குறோம், இந்த ப்ரொட்டகனிஸ்டுக்கு போலீஸ்மேன் ஒரு பேர் கொடுக்குறோம். லாரா மல்வே என்ன சொல்கிறார் என்றால், இந்த சினிமா என்கிற ஒரு ஃபார்ம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, கேமரால இருந்து எப்படி மாறப்படுகிறது என்றால் இரண்டு விஷயங்கள். ஒன்று நார்சிசிஸ்டிக் ஐடென்டிஃபிகேஷன், இரண்டாவது விஷயம் ஸ்கோபோஃபிலியா. நார்சிசிஸ்டிக் ஐடென்டிஃபிகேஷன் என்னவென்றால், ஜாக் லகான் அவரோட மிரர் ஸ்டேஜ் தியரியில என்ன சொல்றாங்க என்றால், ஒரு குழந்தை அவன் பிறந்த பிறகு அவனை கண்ணாடியில் பார்க்கிறான். அப்போது அவன் வந்து பர்ஃபெக்டா இருக்கான் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஃபீலிங்.
நம்ம என்ன பர்ஃபெக்டா இருக்கோமே, ஆனா உண்மைக்கும் அவனுக்கு நிறைய டெஃபிஷியன்சி இருக்கு, அவனுக்குள்ளேயே நிறைய ஃபிளாஸ் அவனுக்கு இருக்கு. அது அவனுக்கு தெரியல. ஏன்னா கண்ணாடியில் அவன் பார்க்கறது அது பர்ஃபெக்ட் இமேஜ். அவன் திருப்பி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறான், திருப்பி கண்ணாடி வந்து பார்க்கறான், அவன் கன்ஃபியூஷன் தீருது. இப்படி திரையரங்கில் பார்க்கும் குழந்தைகள் நாம், அந்த சினிமா ஸ்கிரீன் தான் அந்த கண்ணாடி. அந்த சினிமா ஸ்கிரீன் வந்து நம்மளோட ஒரு ஐடியல் வாஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால அந்த ப்ரொட்டகனிஸ்ட் கூட, அந்த ப்ரொட்டகனிஸ்ட நம்ம வாழ்க்கையின் ஒரு கண்டினியூவேஷனா அந்த ப்ரொட்டகனிஸ்ட நம்ம பார்க்கிறோம். பார்த்துட்டு நம்மளை மறந்து, நம்ம ஒரு இண்டிவிஜுவல்னு மறந்து, நம்ம அந்த ப்ரொட்டகனிஸ்ட் கூட நார்சிஸ்டிக்கலி ஐடென்டிஃபை பண்றோம். இதான் லாரா மல்வே சொல்கிறார். இரண்டாவது விஷயம் ஸ்கோபோஃபிலியான்ற ஒரு விஷயம். ஸ்கோபோஃபிலியா லாரா மல்வே எங்க கனெக்ட் பண்றாங்கன்னா, ஃப்ராய்டோட ஒரு ஃபாலோசென்ட்ரிக் தியரியில இந்த ஸ்கோபோஃபிலியா என்கிற ஒரு விஷயம் லாரா மல்வே எழுதுறாரு. லாரா மல்வே என்ன சொல்கிறார் என்றால், மென்னுக்கு ரிப்ரொடக்டிவ் நிகழ்கிறது, விமனுக்கு கிடையாது. இந்த கேஸ்ட்ரேஷன் ஆங்ஸைட்டி ஆதலால் ஸ்டோரி திரைப்படத்தோட நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃப்ரேம் பண்ணப்படுகிறது என்றால், இந்த ஆண் தான் ஒரு சேவியரா இருக்கான், இந்த ஆண் ஒரு பயில்வானா இருக்கான், இந்த ஆண் ஒரு மொடனா இருக்கான், ஹீ இஸ் அ பர்ஃபெக்ட் மேன். ஆனா இந்த உமன், இந்த ஒரு பெண் கதாபாத்திரம் எப்பவுமே இம்பர்ஃபெக்டா இருக்கா. அவ கதையில எப்பெல்லாம் என்டர் ஆகாலோ கதையில ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கதையில ஒரு இன்டர்வென்ஷன் இருக்கு, அந்த கதை லாஜிக்கலா கண்டினியூ ஆக மாட்டேங்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் ஏன் இருக்குது என்றால், இந்த ப்ரொட்டகனிஸ்டோட ஒரு ரோலை என்ஹான்ஸ் பண்ண இருக்கிறது. ஏன் இந்த ப்ரொட்டகனிஸ்ட் ரோலை என்ஹான்ஸ் பண்ணும் என்றால், ஒரு வியூவரா நான் அந்த படம் பார்க்கும்போது என்னால இன்னும் அந்த ப்ரொட்டகனிஸ்ட் கூட மேலும் மேலும் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த ப்ரொட்டகனிஸ்ட் என்ன பண்ணாலும் அந்த ப்ரொட்டகனிஸ்ட் தான் பண்றான், நான் அதை பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் நம்மளை கில்ட்டியாக ஆக விடாமல், நம்மளே நமக்கு நாமே ஒரு இல்யூசரியா நம்ம அப்பாவிகள் என்று நினைத்து கொண்டிருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எங்க தாத்தாவும் பாட்டியும் குங்குமப்பூவும் கொஞ்சம் படம்னு படத்துல நடிச்சாங்க. அந்த படத்துல நான் வந்து பார்க்கும்போது, நான் சின்ன வயசுல பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பெக்குலியரா தோணுச்சு. ஒண்ணு வந்து எங்க தாத்தா பாட்டி கூட நான் படம் பார்த்திருந்தேன், நான் அந்த சீனே பார்த்திருந்தேன், தாத்தா பாட்டி இருந்த சீன் ரொம்ப பெக்குலியரா தோணுச்சு. ரெண்டு விஷயங்கள். முதல் விஷயம் என்னவென்றால், நான் இந்த படம் பார்த்துட்டு இருக்கேன், படத்துல தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க, ஆனா கிட்டையும் உட்காந்துருக்காங்களே, அது எப்படின்னு ஒரு கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. இரண்டாவது கொஸ்டின் நான் லேட்டரா தான் ரியலைஸ் பண்ணேன். என்ன கொஸ்டின் என்றால், நான் இந்த வாயரசம் நான் சொல்லக்கூடிய விஷயமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு டிஸ்டன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணும்போது தான் ஒர்க் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் கொலாப்ஸ் ஆனா வயரசம் ஒர்க் ஆகாது. வயரசம் திருப்பி அப்படியே வந்து மாறிடும், அது கொலாப்ஸ் ஆகிடும் வயரசம், அப்படி ஒரு கான்செப்ட். இப்போ என்ன ஆகுது என்றால், நாங்க தாத்தா பாட்டிய கேஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாரா மல்வே யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை மேல் கேஸ். எங்க தாத்தா பாட்டிய நான் கேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சினிமா ஸ்கிரீன்ல. ஆனா எங்க தாத்தா பாட்டி அவங்கள கேஸ் பண்றத என்ன பாக்குறாங்க. அதனால எனக்கு எப்படி இருக்குதுன்னா, வயரசம் கொலாப்ஸ் ஆகுது. கொலாப்ஸ் பண்ணோன்னே எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி வருது, எனக்கு ஒரு பயம் வருது, எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வருது. எனக்கு என்னவோ, எனக்கு வந்து இன்னும் நான் இப்போ கில்ட்டியா ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. இந்த கில்ட்டி ஃபீலிங் தான் சினிமா இவ்வளவு வருடங்களாக சினிமா வந்து மறைத்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்வேன். ரியர் விண்டோ என்ற ஒரு திரைப்படம் ஆல்ஃபிரட் ஹிச்காக் எடுக்கிறார். அந்த ரியர் விண்டோ எப்படிப்பட்ட படம்னா, ஜெஃப்ரிஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்டால கால் நடக்க முடியாது அவனுக்கு. அதனால அவன் வீட்டு பால்கனில தான் உட்காந்துருக்கான். பால்கனில உட்காந்து அவன் ஆப்போசிட் வீட்டுல ஒரு ஆளை ஸ்பை பண்ணிட்டு இருக்கான். ஏன் ஸ்பை பண்ணிட்டு இருக்கானா, அவன் நினைக்கிறானா அந்த ஆள் வந்து மர்டர் கமிட் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு டிடெக்டிவ் மாதிரி அங்க உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா எவிடன்ஸ் மனசுக்குள்ளே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு படத்தோட 100th மினிட் வரைக்கும் அவன் வந்து எதுக்கு பார்க்கறானே புரியல நம்மளுக்கு, ஏன்னா ஒரு க்ளூஸும் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா கடைசியில வந்து அவன் தான் குற்றவாளின்னு தெரிய வந்துச்சு, அந்த ஆப்போசிட் வீட்டுல இருந்தவன் தான் குற்றவாளின்னு தெரிய வந்துச்சு. ஆனா ஒரு பெக்குலியரான விஷயம் நடக்குது. இங்க ஒரு அப்சர்வ் அப்படின்னு ஒரு கேப் இருக்கிற சமயத்துல ஜெஃப்ரிஸ் அந்த அப்சர்வர் சைட்ல இருக்கிற வரைக்கும், ஜெஃப்ரிஸ் வந்து அவனை அப்சர்வ் பண்ற வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. இந்த ஃபீலிங்கே டிஃப்ரெண்டா இருக்கு. அவன் ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஃபீல் பண்றான். ஆனா அந்த கேப் உடையும் போது கடைசியில் என்ன நடக்குதுன்னா, இந்த குற்றவாளி ஜெஃப்ரிஸை அவன் வீட்டுக்கு மீட் பண்ண வரும்போது என்ன நடக்குது என்றால், இந்த கான்ஃபரன்டேஷன் டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா ஆகுது. அவன் குற்றத்தை ஃபீல் பண்றான், அவன் கில்ட்டியா இருக்கான்னு ஃபீல் பண்றான். அவனுக்கு எப்படி ஒரு லைஃப் த்ரெட்னிங்கா ஒரு விஷயம் அவனுக்கே அவன் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வகைக்கிறது. இங்கதான் அந்த அப்சர்வ் இந்த டிஸ்டன்ஸ் கொலாப்ஸ் ஆகிற சமயத்துல என்ன ஆகிறது என்று சொல்லும் ஒரு அருமையான திரைப்படம் ரியர் விண்டோ. இதுலயே இன்னொரு விஷயமும் இருக்கிறது.
ஜெஃப்ரிஸ்க்கு ஒரு சூட்டர் இருக்காங்க அப்படின்னு முதல்ல இருந்தே ஆல்ஃபர்ட் ஹிச்காக் நம்மளுக்கு சொல்லிட்டு வராரு. ஆனா இந்த சூட்டருக்கு ஜெஃப்ரிஸ்க்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. எப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த சூட்டர் அப்சர்வர் சைட்ல இருக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா ஜெஃப்ரிஸ் அந்த சூட்டரிடம் வேவு பார்க்க சொல்கிறான் பக்கத்து வீட வேவு பார்க்கும்போது இந்த லேடி அப்சர்வ்டு சைடுக்கு போகிறாள், அந்த ஆப்போசிட் வீட்டுக்கு போகிற சமயத்துல என்ன ஆகுது என்றால், இவ்வளவு வருடங்களாக இன்ட்ரெஸ்டே இல்லாத ஜெஃப்ரிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன்னா அந்த அப்சர்வ்ட் சைடுக்கு போகிற சமயத்துல திஸ் உமன் பிகம்ஸ் சடன்லி எரோட்டிக்லி சார்ஜ்ட். இந்த உமன் சடன்லி பிகம்ஸ் டிசைரபிள். ஏன்னா அவளை பார்க்கும்போது வல்லரபிளா தெரியப்படுறா இந்த அப்சர்வ் சைடுக்கு போகிற சமயத்துல. இப்படிப்பட்டு தான் நம்ம சினிமாவில் இந்த பேட்ரியார்கல் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகிட்டே வருது. ரியர் வெண்டோ ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு அருமையான எக்ஸாம்பிள் த எபிடோம் ஆஃப் சினிமாட்டிக் வாயரிசம் என்ன எக்ஸாம்பிள் என்று சொல்வேன் என்றால், சாலோ ஆர் 120 Days of Sodom என்கிற ஒரு 1970 அல்லது 1970 திரைப்படம். பியர் பாலோ பசோலினி என்கிற ஒரு டைரக்டர் இந்த படத்தை எடுத்தார். இந்த படத்தை எடுத்த பிறகு இந்த படம் ரிலீஸை கூட அவரால் பார்க்க முடியல, கொண்டுட்டாங்க அவரை பொலிட்டிக்கல் பர்சிக்யூஷன் பண்ணி. இந்த படமே எப்படி பண்ணுதுன்னா, உங்களுக்கு மறைஞ்சுக்கு ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் கொடுக்காம நீங்க ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கீங்க. 4 லிபர்டின்ஸ் இருக்காங்க. லிபர்டின்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த லிபர்டின்ஸ் எந்த உருவம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபாசிஸ்ட் உருவத்தை எடுத்துக்கலாம், பூர்ஜ்வா உருவத்தை எடுத்துக்கலாம். இந்த லிபர்டின்ஸ் பேரு டியூக், பிரசிடென்சி, மேஜிஸ்ட்ரேட் எக்ஸலன்ஸ், பிரசிடென்ட் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸலன்சி என்று சொல்கிறார்கள். படம் நடக்கிற 2 மணி நேரமும் என்ன நடக்குதுன்னா, இன்டென்ஸ் ஹியூமிலியேஷன், சிஸ்டமேட்டிக்கான டார்ச்சர், செக்ஷுவல் வயலன்ஸ், டிகிரடேஷன், மர்டர், இதுதான் நடக்குது. படம் ஃபுல்லாவே இந்த வன்முறை தான் நடக்குது. 120 நிமிடங்கள் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரிப்பல்ஸ் ஆகிறது. படத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன், ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் மாதிரி படம் சேம் கதை தான். ஆனா ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் என்ன இருக்குதுன்னா, ஆஸ்கர் ஷிண்ட்லர் என்ற ஒரு கதாபாத்திரம் உன்னுடைய எல்லா எமோஷனையும் ஸ்போக் பண்ணிக்கலாம். ஆனா இங்க ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் இல்ல, நீயே உனக்கு தான் நீ பாத்துக்க. உனக்கும் அந்த டார்ச்சர் பண்ணக்கூடிய லிபர்டன்ஸ்க்கும் டிஃபரன்ஸே கிடையாது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே 2 பேரும் பண்றது பாசிவ் அப்சர்வேஷன். அவன் டார்ச்சர் பண்றான், நீ இந்த டார்ச்சர்ல ஒரு எமோஷனல் ஸ்டாக்னன்ட் ரோல்ல நீயும் பாசிவா தான் அப்சர்வ் பண்ற. எனக்கு பார்க்கும்போது எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது, எனக்கு பார்க்கும்போது எனக்கு த்ரெட்டனிங்கா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அன்று பியர் பாலோ பசோலினி சாலோ ஒரு 120 Days of Sodom என்ற ஒரு படத்தில் அச்சீவ் பண்ணாரு. அது ரொம்ப 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 முக்கியமான அச்சீவ்மெண்ட்னு வந்து நான் கருதுவேன். இந்த இப்படிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் பார்க்குற சமயத்துல தான் எனக்கு மைண்ட்ல திருப்பி இந்த எத்திக்ஸ் ஆஃப் சினிமா எனக்கு பிளே ஆகுது. எனக்கு ஒரு சினிமா நம்ம பார்க்குறோம், அந்த கதாபாத்திரத்தை நம்ம சிம்பிள்ஸா ட்ரீட் பண்றோம், நம்ம டாட்ஸா ட்ரீட் பண்றோம். ஆனா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீவில் கிடையாதா, அவங்களுக்கு ஒரு ஏஜென்சி கிடையாதா, அவங்களுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியோ, அவங்களுக்கும் ஒரு காக்னிட்டிவ் எபிலிட்டி கிடையாதா? நம்ம இதெல்லாம் டிஸ்ககார்ட் பண்ணிட்டு இந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம பிளஷருக்கு வச்சுக்கிறோம். நம்ம ஒரு விஷயம் ஆன்டிசிபேட் பண்றோம், இந்த கேரக்டர்ஸ் இந்த விஷயத்த பண்றாங்க, வயலன்ஸ் ஆகட்டும் சரி, செக்ஸா இருக்கட்டும் சரி, இல்லை வேற ஏதாச்சும் விஷயங்களா இருக்கட்டும் சரி, இந்த கேரக்டர் அதை அச்சீவ் பண்றாங்க, நம்மளுக்கு பிளஷர் கிடைக்குது, நம்மளுக்கு அந்த படம் பிடிக்குது, அதை பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டா நம்ம ஆக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அத்தாரிட்டியன் ஃப்ரேம்வொர்க்ல இந்த படத்தில் இருக்கும் இந்த ஃபிக்ஷனல் கதாபாத்திரங்கள், இப்படி நம்ம ஃபிக்ஷனல் என்று கருதக்கூடிய நாம் இந்த ஃபிக்ஷன் இல்லாம இது எல்லாமே லிவ்ட் ரியாலிட்டிஸ். இது நம்ம ஃபிக்ஷன் பார்க்காம இப்படிப்பட்ட ஒரு லைஃப் இருந்திருக்கு. இப்போ ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்ல காமிச்ச இந்த ஜூஸை, ஃபிக்ஷனலா காமிச்ச அந்த ஜூஸோட லிவ்ட் ரியாலிட்டிஸ் சாலோ 120 Days of Sodomல பியர் பாலோ பசோலினி காமிச்சிருப்பாரு. இந்த லிவ்ட் ரியாலிட்டிஸை ஃபிலிம்ஸ் எம்பசைஸ் பண்ணாது. ஏன் பண்ண மாட்டேங்குது என்றால் அந்த வியூவர்ஸ் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுகிறார். ஸோ ஜான் தியல்மன் ஒரு பிரெஞ்சு திரைப்படம் வருகிறது. அந்த பிரெஞ்சு திரைப்படத்தில் நான் சொன்ன இந்த ஃப்ரீவில், இந்த ஏஜென்சி, இந்த 2 விஷயமும் ஷாண்டல் அக்கர்மேன் என்கிற டைரக்டர் அந்த படத்துல இந்த கதாபாத்திரங்களுக்கு கொடுக்குறாரு. ரொம்ப சிம்பிளான கதை. ஜான் தியல்மன் ஒரு பெண்மணி, அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், அவளுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. அவ டெய்லி வந்து குக் பண்றா, பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறா, குளிக்கிறா, ஒரு பொட்டேட்டோ சாப்பிட்றா. இது எல்லாமே எப்படி ஆகுதுன்னா 15 மினிட்ஸ் நமக்கு பிளே ஆகுது. நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு சீன் பிளே ஆக மாட்டேங்குது. ஜான் டியல்மனோட கன்வீனியன்ஸ்க்கு சீன் பிளே ஆகுது. அவன் இந்த கன்வீனியன்ஸ்ல, இந்த ரொட்டீன்ல ஒரு இன்டரப்ஷனை ஃபேஸ் பண்ணி அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு டீவியேஷன் நடக்குது இந்த ரொட்டீன்ல. இந்த டீவியேஷன் நடக்குது, நம்மளுக்கே தெரியுது ஜான் டியல்மன் லைஃப்ல ஏதோ ஆயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு டீவியன்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. கடைசியில கொலையில் படம் முடிகிறது. இந்த படம் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன்னா 3 மணி நேரத்துல இருக்குது, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சினிமா தான் அது. ஆனா நீ ஒரு கதாபாத்திரத்தை எவ்வளவு சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ற, அந்த கதாபாத்திரத்துக்கு நீ எவ்வளவு உயிர் கொடுக்குற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஜான் டியல்மன். அடுத்தது
அடுத்தது நான் சொல்ற மாதிரி படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வர மாட்டேங்குது. இந்த ப்ரொட்டகனிஸ்டுக்கு பின்னாடி நாம் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். இதை நான் எப்படி எதுக்கு நான் வந்து கம்பேர் பண்ணுவேன் என்றால், தியோரமா என்ற ஒரு படம் இருக்குது. இந்த தியோரமாவும் பியர் பால பர்சலன் தான் எடுத்தது. தியோரமா படம் அந்த கதை என்னவென்றால், ஒரு பூர்ஜுவா செட்டப் இருக்கிறது. அந்த பூர்ஜுவா செட்டப்பில் ஒரு அந்நியன் நுழைகிறான் அந்த ஃபேமிலிக்குள்ள. அந்த அந்நியன் நுழைந்து அந்த ஃபேமிலியை செடியூஸ் பண்றான். செக்ஷுவலா மட்டும் பண்ணாம ஸ்பிரிச்சுவலா செடியூஸ் பண்றான், எமோஷனலா செடியூஸ் பண்றான். ஒரு நாள் இருக்கான். ஒரு நாளுக்கு அப்புறம் இந்த அந்நியன் அந்த பூர்ஜுவா செட்டப்ல இருந்து போறான். அவன் போனோன்னு இந்த பூர்ஜுவா செட்டப்ல அந்த பூர்ஜுவா மக்களுக்கு இந்த ஹாலோனஸ் ஃபீல் பண்றாங்க, ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்றாங்க. இந்த எம்டினஸ் அவங்களோட பூர்ஜுவா ஏலியனேஷன், இந்த ஏலியனேஷன் ஆஸ்பெக்ட் அதை ஃபில்லே பண்ண முடியல. அதனால என்ன ஆகிறார்கள் என்றால், எல்லாரும் பைத்தியம் ஆகிறாங்க. நம்ம சினிமாக்கள் பார்க்கிறோம். சினிமாக்கள் இந்த அந்நியர்களாக நம் வாழ்வில் நுழைகிறது. நம் வாழ்வில் நுழைகின்ற சமயத்தில் நாம் அதை பார்க்கிறோம், நாம் கில்ட்டி இல்லை என்று நினைக்கிறோம். அது பார்த்தோன்னா எம்டினஸ் வருகிறது. ஏன்னா எப்படி ஒரு ப்ரொட்டகனிஸ்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தாலும் நம்ம கில்ட்டின்னு அன்கான்சியஸா நமக்கு தெரியும். அந்த விஷயத்தையும் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த எம்டினஸ் வருது. அந்த எம்டினஸ் நம்மளை எதையோ பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் என்றால், தியோரமாவில் இருக்கும் கதாபாத்திரம் மாதிரி நாம் வந்து இன்சேனா மாறாம என்ன பண்றோம் என்றால், இன்னொரு திரைப்படம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சர்க்கிள் போயிட்டே இருக்கு. தேர்ட் வாரியரிசம் என்கிற ஒரு கட்டுரையில் ஆண்டியன் வந்து அவரை எழுதுறாரு. ரியல் லைஃப் ஸ்கேம் என்ற ஒரு விஷயம் சொல்கிறார். ரியல் லைஃப் ஸ்கேம் என்ற விஷயம் என்னவென்றால், ஒரு வீட்டுக்குள்ள எல்லா ரூம்லயும் கேமரா போட்டுச்சிருப்பாங்க. அந்த வீட்டில் உள்ள ஹவுஸ் ஹோல்ட் மெம்பர்ஸோட கன்சென்ட்டோட தான் அந்த கேமரா போட்டுச்சிருப்பாங்க. அந்த வீடு வந்து 24/7 வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கும் ரியல் லைஃப் ஸ்கேம் என்கிற ஒரு வெப்சைட்டில். இப்போ அவங்க வீடோட ஹால் பார்க்கணும்னா $10 பே பண்ணணும். அவங்க வீடோட கிச்சன் பார்க்கணும்னா $15 பே பண்ணணும். அவங்க வீடோட பெட்ரூம் பார்க்கணும்னா $100 பே பண்ணணும். இப்படிப்பட்ட விஷயம் அவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னு எல்லாமே பார்க்க முடியும் ரியல் லைஃப் ஸ்கேம்ல. இப்போ இந்த ரியல் லைஃப் எனக்கு கொஸ்டின் என்னவென்றால், இந்த ரியல் லைஃப் ஸ்கேமுக்கும் சினிமாவுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த சினிமாவோட ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர், இந்த சினிமாவோட ஒரு எமோஷனல் ஆர்க், இல்லை ஒரு கமர்ஷியல் சினிமாவோட க்ளோஷர், இதை ரிமூவ் பண்ணா சினிமாவும் ரியல் லைஃப் ஸ்கேமுக்கும் வித்தியாசமே கிடையாது. சினிமாவும் ரியல் லைஃப் ஸ்கேம் போலவே தான். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரக்சரை கிளியர் பண்ண லார்ஸ் வான் ட்ரையர் என்கிற டைரக்டர் யூரோப்பா என்ற ஒரு திரைப்படத்தில் என்ன செய்கிறார் என்றால், நீங்க யூஸ்வலா ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் நெகட்டிவ் இல்லாம, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஐ டிட் திஸ் ஐ டிட் தட் அப்படின்னு வரும். தேர்ட் பர்சன்னா ஹீ டிட் திஸ் ஹீ டிட் தட்னு வரும். இந்த படம் நரேஷன் எப்படி போகுதுன்னா, செகண்ட் இந்த படம் எந்த பேக்ட்ராப்ல நடக்குதுன்னா நாஜி பேக்ட்ராப்ல நடக்குது. இப்போதான் வேர்ல்ட் வார் 2 முடிஞ்சிட்டு வருது. இந்த படம் எப்படி நடக்குதுன்னா செகண்ட் பர்சன் இதுல போகுது. அதனால டைலாக்ஸ் எப்படி போகிறது என்றால், யூ டிட் திஸ், யூ ஆர் கோயிங் இன்டு திஸ் ரூம், யூ ஆர் கில்லிங் தட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது என்றால், இந்த வியூவர்ஸை கில்ட்டி ஆக்குது. இந்த படத்தில் நடக்கும் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் நீயும் ஒரு காரணம். உன்னோட ஒரு பாசிவ் அப்சர்வேஷன், உன்னோட இந்த பாசிவ் அப்சர்வேஷன்ல நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளஷருமே ஒரு காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் லார்ஸ் வான் ட்ரையர் யூரோப்பா என்ற திரைப்படத்தில் லார்ஸ் வான் ட்ரையர் சொல்கிறார். அதனால் நான் என்ன கருதுகிறேன் என்றால், ஹோலி மவுண்டனில் அலெஹாண்ட்ரோ ஜோடோரஸ்கி ஒரு விஷயம் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. அந்த விஷயம் என்னவென்றால், அந்த படம் வந்து கன்க்ளூசிவா முடியாது. அந்த படத்துல முடியும் போது என்ன ஆகுது, ஃபைனல் காட்சியில் என்ன நடக்குது என்றால், அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் சொல்கிறார்கள், எங்களுக்கும் ஃப்ரீவில் இருக்கு, எங்களுக்கும் ஏஜென்சி இருக்கு, நாங்களே இங்க இருக்கணும்னு சொல்லி போயிடறாங்க. அந்த படத்துக்கு ஒரு க்ளோஷர் கிடையாது, அந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பர் எண்டிங் கிடையாது. அதனால நான் இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம சினிமாவே எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா, ஒரு பார்னோகிராஃபிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு நம்ம சினிமாவே. ஒரு 20 மாதிரி ஒரு சினிமா நம்ம எடுத்துக்கோமே, 20 மிகப்பெரிய சினிமா, அருமையான சினிமா, எனக்கு அதுல ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ரொம்ப முக்கியமான சீன் வருது, எம்ஜிஆரும் கருணாநிதியும் பேசிட்டு இருக்காங்க, அடுத்த சீனே ஒரு பாட்டு, இப்படி வந்து முக்கியமான சீன் வருது ஒரு பாட்டு, முக்கியமான சீன் வருது ஒரு பாட்டு, இப்படி வந்து படத்துல ஒரு 15 பாடல்கள் இருக்கிறது. இப்படிதான் வியூவர் அட்டென்ஷனை தமிழ் சினிமா அப்பவும் பிடிச்சிட்டு இருந்துச்சு, தமிழ் சினிமா இன்னைக்கும் பிடிச்சிட்டு இருக்கிறது. அதனால் நமக்கு இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த கதாபாத்திரங்களுக்கு ஒரு விடுதலை நாம் கொடுக்க வேண்டும். இந்த சிறையிலிருந்து அவர்களை நாம் விடுதலை செய்வதே உத்தமம். அந்த விடுதலை செய்வதே நாம் அந்த கதாபாத்திரங்களுக்கோ அல்லது நம் சொசைட்டிக்கு காமிக்கக்கூடிய ஒரு தர்மம் என்று நான் சொல்வேன். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.